நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஆவரேஜ் பற்றின ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஆவரேஜ் ஆஃப் 25 ரிசல்ட் இஸ் 18. த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 12 ஆஃப் தம் இஸ் 14. ஃபஸ்ட்டு 12க்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் தென் த லாஸ்ட் 12 is 17. லாஸ்ட் 12க்கும் ஆவரேஜ் கொடுத்துட்டான். 13th ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ பார்த்தோம்னா மொத்தம் 25 நம்பர்ஸில் ஆவரேஜ் போட்டு கண்டுபிடிச்சது வந்து 18. அதில் ஃபஸ்ட்டு 12 நம்பர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் வந்து 14 கொடுத்துட்டான். அதே மாதிரி லாஸ்ட் 12 நம்பர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான் 17. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நடுவில் அந்த விட்டு போனதுலேயே அந்த 13th அந்த நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 13th ரிசல்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஆவரேஜ் ஆஃப் 25 வந்து 8 கொடுத்து அதை ரெண்டே இன்டூ பண்ணிவிட்டு -14 × 12 + 17 × 12. அதுக்கப்புறம் கால்குலேஷன் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் 450 - 372 வந்து சப்ராக்ட் பண்ணால் 78 வருது. அவ்வளோதான்.